கடவுளே அப்படின்னு நம்மளை எந்த தொழில கடவுளே நம்மளை கூப்பிடுவாங்க. சார் நீங்க காப்பாத்திட்டீங்க கடவுளே அப்படின்னு. எந்த தொழிலையும் கிடைக்காத ஒரு அற்புதமான பேர் டாக்டர். பில்லு கொடுக்குமில்ல, டாக்டர் கொஞ்சம் பில்லு குறைச்சி கொடுங்க டாக்டர். சரி குறைச்சி 25% லெஸ், 5,000 rupees லெஸ். நல்ல வைத்தியம் பண்ணி உயிரையும் காப்பாற்றி பில்லும் குறைச்சி கொடுக்கறது தான் நல்ல டாக்டர். தயவு செய்து இது பணம் சம்பாதிக்கும் தொழிலாக நினைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பண்ற தொழில் இது. ஹாப்பி மார்னிங் டாக்டர். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். கடவுளாக காப்பாற்றி போட்டீங்க டாக்டர், இப்படிதான் சொல்றாங்க. கடவுளாட்ட காப்பாற்றி போட்டீங்க டாக்டர். எங்க அம்மா உடம்பு சரியில்லை, மயக்கமா வந்தாங்க. 3 நாள் மயக்கத்தில் இருந்தாங்க, 4 நாள் வென்டிலேட்டர் போட்டிருந்தீங்க. கடைசியில் பிழைக்குமா பிழைக்காதான்னு கேட்டதுக்கு, எங்கள் உழைப்புக்கு 100% கேரண்டி தம்பி, எங்கள் உழைப்புக்கு 100% கேரண்டி, உயிருக்கு கேரண்டி கடவுள். இது கேரண்டிங்கிறது வாரண்டிங்கிறது ஒரு காருக்கு கொடுக்கறது, ஒரு மோட்டர் பைக் கொடுக்கறது, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு கொடுக்கறது வாரண்டி. இது உடம்புக்கு கேரண்டி வாரண்டி கிடையாது. உடம்புல இருக்கிற வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே எனக்கு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் ஆகும். ஸோ அந்த 1 நாள் 2 நாள் 1 வாரம் 10 நாள் வரைக்கும் அம்மாவுடைய உயிர் கேள்விக்குறி ஆச்சரியக்குறி மாத்துறது தான் டாக்டர் வேலை. இஸ் எ மெஜிஷியன். டாக்டர் இஸ் எ மேஜிக் ஸ்பெஷலிஸ்ட். பழைச்சிட்டார் சார், அதுக்கு நான் என்ன பண்ணுறது? பிழைக்காதுன்னு நினச்சேன் சார், பிழைக்க வச்சிட்டிங்க சார். ஓ சார், உண்மையிலேயே தான் சொல்கிறாங்க சார், கடவுள் மாதிரி காப்பாற்றி போட்டீங்க. அப்புறம் வீட்டுக்கு போகும்போது ஃபீஸ் பில்லு கொடுக்குமில்ல, டாக்டர் கொஞ்சம் பில்லு குறைச்சி கொடுங்க டாக்டர். சரி குறைச்சிக்கோ, 25% லெஸ், 5,000 rupees லெஸ். ஒன்றும் சந்தோஷம். நல்ல வைத்தியம் பண்ணி உயிரையும் காப்பாற்றி பில்லும் குறைச்சி கொடுக்கறது தான் நல்ல டாக்டர். நல்லா பேசணுமில்ல, நல்ல டாக்டர்னா நல்லா அன்பாக பேசணுமில்ல. அன்பாக பேச தெரிஞ்சால் தான் நீ டாக்டர் தொழிலே எடுக்க முடியும். கடவுள் அன்பானவர். God is a loving personality. You are a God's representative. அதனால் நீங்களும் லவ்விங் பர்சனாலிட்டி இருக்கணுங்கிறது அவருடைய உத்தரவு. கடவுள் எல்லாத்தையுமே டாக்டர் பண்ண மாட்டார். அவருக்கு யாரு பிடிக்குமோ, whoever he likes, and he will call him and say, டே நீ டாக்டர் ஆகிடான்னு சொல்லுவார். வீட்டில் 10 பேர் வேலை பண்ணுறாங்கன்னா, இவன் நல்லா சுறுசுறுப்பாக அவனை தானே நீ டிரைவரை சூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஸ்கூலில் 10 பேர் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஒருத்தனை தான் சூஸ் பண்ணி கிளாஸ் பியூப்பிள் லீடராக போடுறாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கூல் பேப்பர் லீடராக போடுறது இல்லையே. ஒருத்தர் நல்லா பேசுகிறேன்னா, நீ ட்ராமா ஆக்ட் பண்ணுற, கட்டபொம்மன் மாதிரி ஆக்ட் பண்ணுற, எங்கள் குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்தாய் அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பேச திறமை இருக்கணும்ல. ஒரு அன்பாக இருந்தால் தான் அவன் டாக்டர். அன்பாக இருந்து அவனுக்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்கணும். ஆற்றல், சொல்லாற்றல், தெளிவான புத்தி, இன்டெலிஜென்ஸ் கோஷன்ட், எமோஷனல் கோஷன்ட் எல்லாமே இருக்கணும். ஐக்யூ நல்லா இருந்தால் தான் டாக்டர். இக்யூ, எமோஷனல் கோஷன் நல்லா இருந்தால் தான் நல்ல டாக்டர். கம்மியாக வாங்கினா தான் பெஸ்ட் டாக்டர். பணம் கம்மியாக வாங்கினா தான் அவனுக்கு தான் பணம் இல்லையே. பணம் கேட்டிங்கன்னா அவன் எங்கே போவான்? கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், டாக்டர் தொழில் புனிதமான தொழில். ஹாப்பி டாக்டர்ஸ் டே நான் சொல்கிறது எனக்கு நானே சொல்லி கொடுக்குற மாதிரி. இந்த பார்க்குறாங்க அத்தனை டாக்டர்களும் நீங்கள் பேராற்றல் பெற்றவர்கள். அந்த ஆல்மைட்டி அத்தாரிட்டி கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால தான் நீங்கள் டாக்டராக இருக்கிறீங்க. அவரோட ஆசீர்வாதம் தினம் வேணும்னா தினம் 2 பேர்த்தை காப்பாற்றுங்க, தினம் 4 பேர்த்துக்கு இலவசமாக வைத்தியம் பண்ணுங்க. கடவுள் உங்களோடவே இருப்பார். டாக்டருக்கு பெரிய பண வசதி இல்லைன்னு கூட மனம் நல்லா இருக்கும். டாக்டருடைய மனம் நல்ல மாதிரி இருந்தால் நல்ல தங்க மனசு சார் டாக்டருக்கு. அது தொட்டாலே சரியாக போகுது. கையில் கை ராசி இருக்குது சார், தங்க கைகள் அப்படிமா. என்ன சொன்னீங்கன்னா, கடவுள் எங்களை சூஸ் பண்ணியிருக்கார். நாங்கள் டாக்டர் தொழில் பண்ணுறோம், நீங்கள் எங்களை சூஸ் பண்ணியிருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ வியாதி வருது, வியாதியை சரி பண்ணி கொடுக்குறது எங்களுடைய வேலை. நீங்கள் கொடுக்குற சம்பளம், நீங்கள் கொடுக்குற ஃபீஸு அது ஒன்லி செகண்டரி. உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிற நல்ல பேர் தான் எங்களுக்கு பிரைமரி அப்ஜெக்டிவ். முதல் வருமானம் உங்கள்கிட்ட வாங்குற நல்ல பேர். 2வது வருமானம் நீங்கள் கொடுக்குற 500, 5000, 2000, 10,000, 20,000, 1 லட்சம். நீட்டில் நிறைய மார்க் வாங்கினா தான் நல்ல காலேஜ் கிடைக்கும்.
நீட்டில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு உன்னதர் பேர் ஆகிறாங்க. நீட்டில் நல்ல மார்க் வாங்கினா பெரிய காலேஜஸில் இடம் கிடைக்குது. நீட்டில் சுமாரான சின்ன கிராமத்தில் இருக்க காலேஜ் கிடைக்குது. எங்கே கிடைக்குதோ இந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸு தே மஸ்ட் இம்பைப் குட் குவாலிட்டிஸ். நல்ல குவாலிட்டிஸுங்கிறது சந்தோஷமாக இருக்கிறது, ரெண்டாவது அன்பாக இருக்கிறது, மூணாவது எப்போவுமே ஸ்டெடியாக இருக்கிறது. கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது, எந்த கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. நல்ல பழக்கம் இருக்கிறது தான் நல்ல டாக்டர். நல்ல பண்பு இருக்கணும். பண்புங்கிறது தெரியுமில்ல, சிவிலைசேஷன் இங்கிலீஷில் சொல்கிறாங்க. நல்ல நாகரிகமாக இருக்கணும், பேசுறது பிடிக்கிறது எல்லாம் நல்ல. உங்களை பார்த்தாவே நாலு பேஷண்ட்ஸுக்கு கண்ணில் பார்த்தாவே அவனுக்கு தெம்பு வரணும். அதுதான் பாசிட்டிவ். கெட்ட பழக்கம் இருந்தால் டாக்டர் தொழில் வேண்டாம். நல்ல பள்ளியில் கடைசி வரைக்கும் நீங்கள் 22 வயசில் டாக்டர் ஆகிறீங்கன்னா 82 வயசு வரைக்கும் நீங்கள் நல்ல பழக்கம் இருக்கணும். கடவுளாட்டம் உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிற தொழில் கிடையாது இது. ரொம்ப கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு பண்ணுற தொழில் இது. இப்போ இந்த தொழிலை ஒரு கடவுளுடைய அம்பாசிடர் மாதிரி பண்ணணும். கடவுள் நம்மளை அனுப்பியிருக்கார். இந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்கார். கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கணும்னு பிரியப்படுறார். கடவுள் இஸ் an embodiment ஆஃப் லவ். அது கிருஷ்ண பரமாத்மாவோ இல்லை குருவாயூரப்பனோ இயேசு கிறிஸ்துவோ அல்லாவோ எல்லாருக்குமே அன்பு அதிகமானவர் தான் கடவுள். அவர் எல்லா இடத்துலையும் அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைத்தார். அவர் எல்லா இடத்துலையும் இருக்க முடியவில்லை, அம்மாவை படைத்தார். அம்மா தான் எம்பாடிமெண்ட் ஆஃப் லவ். எங்கெல்லாம் துன்பம், எங்கெல்லாம் கஷ்டம், எங்கெல்லாம் அழுகை இருக்குதோ அந்த இடத்துல அவர் இருக்க வேணும்னா he wanted to be in every place there is suffering. Then he converted himself into a doctor. டாக்டராக மாறிட்டார். ஏன்னா எல்லா இடத்துலையும் கஷ்டம் இருக்கிற இடத்துலலாம் அவர் வர முடியல. முருகா, நாராயணா, கோவிந்தா, அல்லா, ஜீசஸ் காப்பாத்துன்னு சொன்னால் ஏதோ ஒரு ரூபத்தில் டாக்டர் வர்றார். அதனால் இந்த இளைஞர்கள் இந்த மாதிரி புனிதமான தொழிலை நல்ல ஒரு அற்புதமாக நல்ல கருணையுடன் do unto others what you expect others do unto you. மற்றவர்கள் உன்னை எப்படி நடத்த வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அது மாதிரி தான் நீ நடத்தணும். தயவு செய்து இது பணம் சம்பாதிக்கும் தொழிலாக நினைக்காதே. அற்புதமான தொழில், நல்ல மதிப்பான ஒரு வாழ்க்கை, ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு இருக்கும், நல்ல பேர் எடுக்கணும், அந்த சமுதாயத்தில் நல்ல பேர் எடுக்கணும். அவர் ரொம்ப நாளைக்கு முன்னால் அவர் பிதன் சந்தர் ராய்னு ஒரு பெரிய டாக்டர், வெஸ்ட் பெங்காலில் he was a practice. He went to England and came back and started practicing as an MBBS doctor. நல்ல பேர். 1988 சுதந்திரத்துக்கு முன்னால் he was elected as a MLA. Doctor became an LA, doctor became an MLA, doctor became a chief minister. 2 term chief minister இருந்தார் BC ராய். 2 டைம் சீஃப் மினிஸ்டர் இருந்தாலும் கூட கரெக்டாக ஈவினிங் 3 to 5 டாக்டர் தொழில் பண்ணுவார். பணம் வாங்காமல் சீஃப் மினிஸ்டராக பாதி நேரம் டாக்டராக பாதி நேரம் வந்து மக்கள் சேவை செய்தவர். ஆஃபீஸில் செக்ரட்டேரியட்டில் மக்கள் சேவை, சாதாரண ஒரு வீட்டில் ஒரு கிளினிக் வச்சு பணம் வாங்காமல் மக்கள் சேவை. பிதன் சந்தர் ராய் அவர் தான் மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை உண்டாக்குறார். மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவை அவர் பேரில் தான் இப்போ விருது கொடுக்குறாங்க. எப்படி பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்களோ டாக்டர்களுக்கு உயர்ந்த விருது மெடிக்கல் கவுன்சிலில் கிடைக்கக்கூடிய பிசி ராய் அவார்டு. எனக்கு 1984 பிசி ராய் அவார்டு கிடைச்சது. இந்த தொழிலில் நல்ல தொழில் பண்ணதுனால நம்ம மேதகு ஜனாதிபதி ஏபிஜே அப்துல் கலாம் 2005 பத்மஸ்ரீ அவார்டு கொடுத்தார். அவார்டுக்காக நம்ம வேலை பண்ணுறதில்லை, நம்ம பண்ணுற வேலை பண்ணிகிட்டே இருக்கோம். அவார்டு தன்னை போல் நம்மளை தேடி வருது. டாக்டருங்கிறதே அவார்டு. டாக்டர் பண்ணுற தொழிலில் பேஷண்ட் கொடுக்குற அவார்டு தான் பெஸ்ட் அவார்டு. ஜனாதிபதியை ஒரு அவார்டு கொடுப்பாரு, மெடிக்கல் கவுன்சில் ஒரு அவார்டு கொடுப்பேன். எனக்கு தினந்தோறும் அவார்டு கிடைக்குதே. கடவுளே அப்படிம்பாங்க. பார்த்தீங்களா, நம்ம ஒர்க் பண்ணுறவங்க கடவுளே அப்படிம்பாங்க. கடவுளே அப்படின்னு நம்மளை சொல்லும். எந்த தொழிலில் கடவுளேன்னு நம்மளை கூப்பிடுவாங்க. சார் நீங்கள் காப்பாற்றிட்டீங்க கடவுளே அப்படிம்பாங்க. எந்த தொழிலையும் கிடைக்காத ஒரு அற்புதமான பேர் டாக்டர். அதனால் இந்த இளைஞர் சமுதாயம் இதை நல்லா ஊன்றி கவனித்து நல்ல டாக்டராக ஆகணும். அப்படின்னு மெடிக்கல் காலேஜில் சேருங்க. எனக்கு 498 மார்க் இருக்குது, எனக்கு டாக்டர் அப்படி சேரக்கூடாது. ஆப்டிடியூட் பேரண்ட்ஸ் மஸ்ட் டிசைட். இவன் பிஸ்னஸ் மேனாக போகணும், இவனை அரசியல்வாதியாக சேர்த்துவோம், இவன் ஐஏஎஸ் ஆஃபீஸரை சேர்த்துவோம், இவனை டாக்டர் அப்பா அம்மா தான் டிசைட் பண்ணணும். இல்லைன்னா அந்த ஸ்கூல் இருக்க வாத்தியாரை டிசைட் பண்ணணும். ஆப்டிடியூட் அண்ட் an attitude towards practice of good medicine very essential for creating a good doctor for the community. சொசைட்டிக்கு டாக்டர் தொழில் மிகவும் அத்தியாவசியம். இந்த மாதிரி டாக்டர்கள் அமெரிக்காவில் இருப்பாங்களே சந்தேகம். அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்ரோச் பண்ண முடியாது. $1000 கேட்பான்.
இங்கிலாண்டில் 3 மாதம் டைம் கேட்பேன். நம்ம ஊரில் தான் இன்றைக்கி டாக்டர் பார்க்கணும், இந்த டாக்டர் இல்லைன்னா இன்னொரு டாக்டர். உடனடியாக டாக்டர் பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்திய நாட்டிலையும். இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கும் நன்றி செல்ல வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்க மருத்துவமனைகள், அது அரசு மருத்துவமனைகளாக இருந்தாலும் சரி, இல்லை பிரைமரி ஹெல்த் சென்டர்னு சொல்கிறோம்ல கவர்மெண்ட்டுடைய, அங்கே கூட நல்ல நல்ல டாக்டர், நல்ல நல்ல மருந்துகள் கிடைக்குது சார். அதனால் உயர்ந்த தமிழகம் உயர்ந்த மருத்துவ சேவையில் முன் வழங்குகிறது நமது மருத்துவர். அவர் பேர் மருத்துவர்னு பேர் மாற்றிட்டேன், மா சுப்பிரமணியம். ஹெல்த் மினிஸ்டர். அவர் நல்ல உடம்பை வச்சுக்கிறது எப்படின்னு ஓடி ஓடி காமிச்சிருக்கார் மராத்தான் போட்டு. இந்த மருத்துவர்களை உண்டாக்குவதில் பல மருத்துவக் கல்லூரிகளை உண்டாக்கிய எங்கள் தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றி சொல்லணும். 10 மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க. அதனால் எல்லாத்துக்கும் நன்றி. இந்த நியூஸ் எல்லாத்துக்கும் போய் சேரக்கூடிய அளவில் எங்கள் சீனிவாசன், கோவாய் மேயில் சீனிவாசன் வாழ்க. ஹாப்பி டாக்டர்ஸ் டே, ஹாப்பி டாக்டர்ஸ் டே, ஹாப்பி டாக்டர்ஸ் டே.